ஓம் சாந்தி. 4/3/2017 முரளியுடைய ரிவிஷன், முக்கியமான பாயிண்ட்ஸ். இதுல பாபா சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க யாருக்குமே பக்தியுடைய சுவையான விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை கேட்டு கேட்டுதான் 2500 வருஷம் கீழே இறங்கி வந்திருக்கிறோம். ஸோ பாபா சொல்ற சத்தியமான ஆன்மீக விஷயங்கள், ஆத்மாவை தூய்மையாக்குற விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும். இதன் மூலமாக தான் நம்ம ராவண ராஜ்யத்துல இருந்து அவங்கள விடுவிக்க முடியும். பக்தியை கேட்டு கேட்டுதான் ராவண ராஜ்யத்துல சிக்கினாங்க இல்லையா? ஸோ ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய சேவை தான் செய்யணுமே தவிர பிடிச்சி தள்ளக்கூடிய சேவை செய்யக்கூடாது. சரி, இந்த சேவையில வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னா, அகங்காரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஆஞ்சநேயர் செருப்பு கழட்டி வைக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துக்குவாரு, ராம் ராம் சவுண்டு கேட்டாலே அப்படின்னு ஒரு மகிமை இருக்கு. அப்படின்னா என்ன, அகங்காரமற்றவரா இருக்கிறாருன்றதுக்காக. ஸோ அது மாதிரி எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் மறைமுகமாக கலெக்டர்ஸ்ல போயிட்டு ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நொடியில் ஜீவன் முக்தி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, நொடியில் ஜீவன் முக்தி ராஜயோகத்தின் மூலமா தான் அடைய முடியும். அந்த ராஜயோகத்தை இந்த பிரம்மகுமாரிகள் கத்துக் கொடுக்குறாங்க, இங்க போங்கன்னு சொல்லிடுங்கன்ற. ஸோ இதை சொல்றதுக்கு துணிச்சல் வேணும். இதை புரிய வைக்கிறவங்க துணிச்சல் மிக்கவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்துல அகங்காரமற்றவர்களாகவும். இல்லைன்னா அந்த இடத்துக்கு போய் எதுக்கு? ஏன்னா அகங்காரமற்றவர்கள்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு குரூப்பா இருக்கும், அவங்க உங்களை திட்டக்கூட செய்வாங்க. ஸோ நீங்க சிரிச்சுட்டு அமைதியா வரணும், திருப்பி அவங்களை திட்டவும் கூடாது. ஸோ அதுல பணிவும் இருக்கணும், அத்தனை பேர் முன்னாடி சொல்றதுக்கு துணிச்சலும் இருக்கணும். சரி, ஏன்னா பணிவு தான் நமக்கு பாதுகாப்பு கவசம்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாபா சொல்றாரு, பதித்த பாவனர் அப்படின்னு நீங்க கூப்பிட்டது என்னதான், அதனால வெறும் ஈஸ்வரான்னு சொல்லாம பரமபிதா பரமாத்மான்னு சொன்னீங்கன்னா அவர் அப்பான்ற விஷயம் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். ஒரு நொடியில அவர் ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்காக தான் அவர் வரார். அப்ப எப்ப வருவாரு? ஜீவன் முக்தி எப்ப கொடுக்கணுமோ அப்பதான் வரார். எப்ப கொடுக்குறாரு? ஜீவன் பந்தனம் முடிஞ்சு ஜீவன் முக்தி ஆரம்பிக்கும் போது. ஜீவன் பந்தனம் எப்ப? கலியுகத்துடைய இறுதியில. ஜீவன் முக்தி எப்ப? சொர்க்க சத்தியுகத்தின் ஆரம்பத்துல. ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட சங்கமிகத்துல ஒரு வினாடியில கொடுக்கிறார். ஆனா எப்படி கொடுக்கிறாருன்னு மட்டும் யாருக்குமே தெரியல. உலகம் ஃபுல்லா பாரதத்துடைய பழமையான யோகத்தை கத்துக்கணும்னு அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு. ஆனா அது எதுன்னு அவங்களுக்கு தெரியல. பழமைனா எவ்வளவு பழமை? பத்தஞ்சலி யோகா 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்றாங்க. 3000 வருஷம் முன்னாடி தானே வந்துச்சு, உலகத்துடைய ஆரம்பத்துல வரலையே. அதுக்கு முன்னாடி உலகம் இருந்துச்சுல, அப்ப எப்படி அது பழமை ஆக முடியும்? அப்ப பழமைனா முதல்ல வந்தது, அதுதான் இந்த ராஜயோகம். அதை கத்துக் கொடுக்கத்தான் இறைவன் வரார். அப்ப துக்கம் நிறைந்த பாரதத்தை சொர்க்கமாக இந்த யோகத்தின் மூலமாக மாத்தினதுனாலதான் எல்லோரும் இதை கேட்க விரும்புறாங்க. இந்த யோகத்தின் மூலமாக அவங்க சூரிய வம்ச ராஜ்யத்தை அடையிறாங்க. ஆனா இந்த யோகத்தை இறைவன் கற்றுக் கொடுத்த பிறகு அவர் வர்றது கிடையாது. எல்லோருக்கும் இது மறந்துடவும் செய்து, அதனால மீண்டும் அதை எந்த மனிதனும் கற்பிக்க முடியாது. இறைவன் மீண்டும் எப்ப வராரோ அப்பதான் அதை கற்பிக்க முடியும். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை கற்பித்து மனிதர்களை மீண்டும் தேவதையாக இறைவன் ஆக்கிடுறாரு. ஸோ மற்றபடி ஜீவன் முக்தியோ பாபாவை தவிர வேற எந்த குருக்களும் கொடுக்க முடியாது. ஸோ இறைவன் தான் ஒரு வினாடியில தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக, ராவண ராஜ்யத்தை ராமராஜ்யமாக மாத்திடுறாரு. அது இறைவன் கொடுக்கிற நேரடி ராஜயோகத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும். மனிதர்கள் எழுதின சாஸ்திரங்கள்னால முடியாது. ஏன்னா எல்லா மதத்தின் சாஸ்திரங்களும் வேத சாஸ்திரங்களும் மனிதர்கள் மகாத்மாக்கள் தான் எழுதியிருக்கிறாங்களே தவிர பரமாத்மா எழுதுனத சொல்லல. அடுத்தது பாபா சொல்றாரு, பிரம்மாவின் மூலமாக தான் பிரம்மாவின் மூலமாக தான் உலகம் படைக்குதுன்னா அந்த பிரம்மாவை படைக்கிறதுக்கு ஒரு தந்தை இருக்கணுமே. ஸோ பிரம்மாவை மட்டும் இல்ல, பிரம்மா விஷ்ணு சங்கர் மூவருக்குமே தந்தை அந்த ஒரு சிவபாபா தான். அவர் கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக தான் நாம பிராமணர்ல இருந்து தேவதை ஆகிறோம், பிரம்மாவும் விஷ்ணுவாக ஆகிறாரு. ஸோ பிரம்மா பாபா தான் பிரஜாபிதாவே தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. ஆனா பிரம்மாவுடைய மகிமையை தூக்கி ஸ்ரீகிருஷ்ணருக்கு போட்டாங்க.
கிருஷ்ணர் கீதையை சொன்னதாக ஆக்சுவலா பிரம்மா கூட சொல்ல, பிரம்மா மூலமாக சிவன் சொல்றாரு. சோ அந்த திருமூர்த்தி படத்திலேயே சிவனை மறைச்சிட்டாங்க, பிரம்மா விஷ்ணு சங்கர் மட்டும் வச்சுட்டாங்க. சோ சிவபாபா தான். அப்ப பிரம்மாவுடைய விஷயத்த கிருஷ்ணர் கொடுத்ததுனால மனிதர்கள் குழம்பிட்டாங்க. எல்லாமே இந்த ஈஸ்வரிய பிறவியாகிய சங்கமயுகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை தான் குழப்பி பக்தியில எழுதிட்டாங்க, பேரை மாத்தி எழுதிட்டாங்க. இப்ப பாபா சொல்றாரு, பதித்தமான எங்களை தூய்மையாக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இறைவன் வருவாரு தானே. ஆனா உலகத்துல யாருக்குமே இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராவண ராஜ்யம், துக்கம் நிறைந்த ராவண ராஜ்யம். அதனாலதான் நம்ம கூப்பிடுறோன்ற விஷயம் கூட யாருக்கும் தெரியல. ராவணனை வச்சு பெரிய பெரிய கதையெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ராவணனை வில்லனாக்கி எழுதின கதை மாதிரி ராவணனை ஹீரோவாக்கி வர கதை எழுதுறாங்க. இதெல்லாம் பக்தியுடைய சுவையான விஷயங்கள். ஆனா உண்மையில ஆன்மீக விஷயம் என்னன்னா, ஆத்மான்ற சீதை ராவண ராஜ்யத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த சிறையில இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் பாபா சொல்றார், குழந்தை 84 பிறவி முடிஞ்சிச்சு, உன்னுடைய துக்கமும் முடிஞ்சிச்சு, சுகத்தின் நாட்கள் வரப்போது, அதுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு போகணும், அதனால தேக உணர்வை விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படிங்கிற மகிமை பேரு எல்லாமே ஒரு சிவபாபாவுடையது. கலியுகத்துல பாருங்க அளவற்ற துக்கம் இருக்குது, சத்தியுகத்துலதான் அளவற்ற சுகம் இருக்குது. அந்த சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு தான் பாபா மீண்டும் நமக்கு இந்த ராஜ யோக ஞானத்தை கத்துக் கொடுக்கிறார். சோ இந்த கத்துக்கிட்ட உடனே என்ன ஆயிடும், பழைய உலகம் அழிஞ்சிடும். ஆனா மனிதர்கள் ஐயோ உலகம் அழிஞ்சிடுமா, அழியக்கூடாது, அதுக்குள்ள சண்டையெல்லாம் நிறுத்துங்கன்னு பயந்துன்னு இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, ராமராஜ்யம் வேணும்னா ராவண ராஜ்யம் அழியாம எப்படி கிடைக்கும்? இத்தனை தர்மங்கள் இருக்கும்போது, இத்தனை வழிமுறைகள் இருக்கும்போது நீங்க எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதனால விநாசமும் ஏற்படும். எல்லைக்குட்பட்ட தந்தை குழந்தை பெத்துக்குவாரு, வளர்ப்பாரு, அழிக்க மாட்டார். ஆனா இந்த பாபா இந்த சிருஷ்டியை படைக்கிறார், பாலனை செய்யறார். அது பழையதாக ஆகும் பொழுது மீண்டும் புது சிருஷ்டியை படைத்து அதுல துக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பழைய சிருஷ்டிய அழிக்கிறார். மனிதர்கள் மனசுக்கு அமைதி வேணும்ன்றாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, மனசுனா என்ன? அது ஆத்மால இருக்குது. ஆத்மா அழுக்கா இருக்கிற வரைக்கும் அதுக்கு அமைதி கிடைக்காது. ஆத்மாவை தூய்மையாக்கிட்டீங்கன்னா அதோடைய உண்மையான குணமான அமைதி தானாகவே வெளிப்படும். புரிய வைங்க. மண்மனாபவன்ற பாபாவின் நினைவு செய்யறத சொல்லி கொடுக்கறதன் கூடவே சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் இந்த சிருஷ்டி மரம் கல்பவிருஷம் அர்த்த பத்தியும் நீங்க புரிய வைக்கணும். அதுக்காக தானே இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா இந்த ஞானம் ஃபுல்லா அவங்களுக்கு புரியாத வரைக்கும் புத்தியுடைய பூட்டு திறக்காது. எப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தா அந்த படத்துடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி காட்சி வரையும் புத்தியில சுத்திட்டு இருக்குமோ, அந்த மாதிரி நீங்க புரிய வைக்கிறது அவங்களுக்கு சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது விஸ்தாரமா நிறைய இருக்குது. பட் முக்கியமான விஷயங்களை நீங்க புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம அடிக்கடி இந்த சக்கரத்தை 84 பிறவி சக்கரத்தை நீங்க அடிக்கடி நினைவு செய்யணும். செஞ்சுட்டே இருந்தாதான், அப்ப பாருங்க இந்த 84 பிறவியில விகாரத்துல விழறதுனாலதான் நமக்கு துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 84 பிறவி சக்கரத்தையும் மொத்தமா சேர்த்து ரிவர்ஸ்ல இப்ப சங்கமயுகத்துல நாம வாழறோம். அங்க கொஞ்சம் கொஞ்சமா விகாரத்துல விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா துக்கம் கடைசியில அதிகமாயிடுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா துக்கத்துல இருந்து விடுபட்டு கடைசியில சுகத்தின் உச்சத்துக்கு போகிறோம். சோ அங்க பண்ண தப்ப இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் மைண்ட்ல நினைவு செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா இந்த ஞானமே பிராமணர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது, விஷ்ணுவுக்கும் கூட கிடைக்கிறது கிடையாது, தேவதைகளுக்கு கூட கிடையாது. சோ இதையும் நீங்க புரிய வைக்கலாம். அப்ப யாரு 3 கால ஞானத்தை தேவதைகள் கூட தெரிஞ்சுக்கல, தெய்வத்துக்கு கூட தெரியாது, இப்ப யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். அவரு பிராமணர்களுக்கு தான் படைக்க இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு பக்கத்துல பிராமணர்கள் ஞானத்தை குரு பகவான் கிட்ட வாங்கின மாதிரி காட்டுறாங்க. அப்ப பிராமணர்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு நீங்க புரிய வைங்க. இப்ப இந்த ஞானத்தை எடுக்கிறதுடைய பலன் 2500 வருஷம் சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு வருது. ஆனா பக்தி செய்யறதோடைய பலன்லாம் ஒரு வினாடி தான், அதுவும் அழியக்கூடிய பலன் தான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, சூப்பர் பாயிண்ட் இது. அதனால்தான் பக்தியின் மீது வைராக்கியம் வச்சு ஞானத்தின் பக்கம் வாங்க. ஏன்னா பக்தி கூட ஆரம்பத்துல ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்றீங்க, அதனால அந்த அளவுக்கு துக்கம் இருக்காது. எப்ப பலரை நினைவு செய்யற பக்தி செய்யற பழக்கம் வருதோ அப்பதான் துக்கம் வருது. அதனால இப்ப என்ன பண்ணணும்,
ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யணும். மற்ற யார் இன்னொருத்தரை நினைவு செஞ்சா கூட உங்களுக்கு துக்கம் வர்றத கண்கூடா பார்க்க முடியும் அப்படின்னு பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அடுத்தது பாபா கடைசியா என்ன சொல்றாருன்னா, இந்த ஹனுமானை பத்தி சொன்னார் இல்லையா, ஸோ அது மாதிரி தேக அபிமானம் இல்லாம நீங்க போய் புரிய வைங்க. சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா உடனே இந்த ஞானத்தை ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் சொல்லி கொடுக்குறாங்க, போய் கத்துக்கோங்கன்னு சொல்லணும். நாளுக்கு நாள் உங்க பேர் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு உங்களுக்கு துணிச்சலும் இருக்கணும், அகங்காரமற்ற தன்மையும் பணிவு தன்மையும் இருக்கணும்ன்றாரு. வரதானத்துல என்ன சொல்றாருன்னா, ஃபரிஸ்தா. நான் ஆரம்பத்துல வந்து புதுசு இந்த ஃபரிஸ்தான்ற வார்த்தை தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதுல என்னமோ இருக்குது, என்னன்னு கேட்பேன். அப்ப ஃபரிஸ்தானா என்னன்னு இப்ப பாபா சொல்றாருன்னா, பழைய உலகத்தோட எந்த விதமான தொடர்பும் இல்லாம லேசா பறந்துகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபரிஸ்தான்றார். அப்ப அம்ச மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. பாபா ஞாயிற்றுக்கிழமை முறையில சொன்னார் இல்லையா, கோபம் இல்லை ஆனா அவங்கள பார்த்தா நான் விலகி போறேன். அப்ப அது அம்சம், கோபத்தின் அம்சம்ன்றார். எனக்கு காமம் இல்லை ஆனா அவங்கள எனக்கு பிடிக்கும், இதுவும் காமத்தின் அம்சம்ன்றார். ஸோ இந்த மாதிரி அம்சம்ன்ற நூல் கூட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை கவர்ந்து இழுக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த நூலையும் அறுத்தெறியுங்க. அப்படி அறுத்தெறிஞ்சிட்டீங்கன்னா சம்பூர்ண ஃபரிஸ்தா ஆயிடுங்க, முழுமையான ஃபரிஸ்தாவாயிடுங்க. அப்படி சம்பூர்ணமானதான் நீங்க ஃபரிஸ்தாவே இல்லையா. ஸ்லோகன்ல என்ன சொல்றாருன்னா, மனதின் மூலமாக சதா சர்வ சக்திவானாகி அனைத்து சக்திகளின் சொரூபமாகி ஏதாவது ஒரு சக்தியை நாலாபுறமும் பரவ செஞ்சுக்கிட்டே யார் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் தெய்வீக குணத்தை யார் ஒரு வினாடி விடாம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்கதான் மகாதானி. அந்த மாதிரி மகாதானி ஆகுங்க. சதா தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிராமணன்னாலே தானம் செய்யறவங்க தான் இல்லையா. ஓம் சாந்தி.